சென்னையில் அரசியல் அதிர்ச்சி திருப்பம். தேர்தல் விதிகளை மீறியதாக தவக தலைவர் மீது மாம்பலம் காவலர்கள் வழக்கு பதிவு. தேர்தல் பிரசாரம் நாடு முழுவதும் அனல் பறக்கும் சூழலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தீவிரமான தேர்தல் சுற்றுப்பயணத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். அவர் செல்லும் இடங்களெல்லாம் மக்கள் அலைகடலென திரண்டு கூட்டம் கட்டுக்கடங்காமல் பெருகி வருவது அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று சென்னையில் தியாகராய நகர், ஆயிரம் விளக்கு, எழும்பூர் ஆகிய 3 தொகுதிகளில் விஜய் தீவிர பிரசாரம் மேற்கொண்டார். மாலை 4:10 மணியளவில் தியாகராய நகர் முத்துரங்கன் சாலையில் அவரது பிரசார வாகனம் வந்தடைந்தது. அங்கு அவரை காண பெரும் மக்கள் திரள் கூடியிருந்தது. அந்த இடத்தில் தியாகராய நகர், ஆயிரம் விளக்கு, எழும்பூர் தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து விஜய் ரோடு ஷோ வடிவில் வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டார். மக்கள் உற்சாகத்துடன் கை அசைத்து வரவேற்ற நிலையில் அந்த பகுதி முழுவதும் தேர்தல் சூடு அதிகரித்தது. இந்த சூழலில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீது 2 பிரிவுகளின் கீழ் மாம்பலம் காவலர்கள் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அனுமதிக்கப்பட்ட நிபந்தனைகளை மீறி பெரும் கூட்டம் திரட்டியதாகவும், அனுமதிக்கப்பட்ட நிகழ்ச்சிக்கு பதிலாக ரோடு ஷோ நடத்தி பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியதாகவும் அவர் மீது குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுமதிக்கப்பட்ட நிபந்தனைகளை மீறி பெரும் கூட்டம் திரட்டியதாகவும், அனுமதிக்கப்பட்ட நிகழ்ச்சிக்கு பதிலாக ரோடு ஷோ நடத்தி பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியதாகவும் அவர் மீது குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தியாகராயநகர் தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் புஸ்ஸி ஆனந்த் மற்றும் தென் சென்னை மாவட்ட செயலாளர் அப்புனு ஆகியோர் மீதும் தனித்தனியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.